வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது கோழி காலு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விகாஷினி vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம லெக் பீஸ் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்கிட்ட வந்து தை அண்ட் லெக்கோட 2 லெக் பீஸ் வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் கட் பண்ணிட்டிங்கன்னா தான் அதில் வந்து உள்ள நல்லா மசாலாஸ் எல்லாம் இறங்கும். அதனால் நம்ம அதை நல்லா கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், சால்ட் தேவையான அளவு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறப்போ. அடுத்து வந்து நான் பூண்டு தனியாக கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். மசாலாஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன் அந்த லெக் பீஸில். ஸோ இப்போது நான் வந்து ஒரு தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறேன். அதனால நான் அதில் ஆயில் ஆட் பண்ணி அந்த பூண்டு இடித்ததெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை டைரெக்டாக நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம் அடுப்பில். ஈச் சைடு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும். பூண்டு வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? அதே மாதிரி சிக்கனும் வந்து ஹாஃப் பாயில் ஆகிடுது. இது நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது, நல்லா வேகட்டும். A few moments later. ஸோ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுட்டு அது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இந்த சைடு நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இந்த டிஷ் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.